அருட்தந்தை ஜார்ஜ் மண்ணின் மைந்தர் அவர்களை நம்மோடு வரவேற்கிறோம். அருட்தந்தை இருதயராஜ் நமது அருட்தந்தை ஜார்ஜ் அவர்களது நண்பர்கள் அவர்களை நம்மோடு வரவேற்கிறோம். அடுத்ததாக நமது மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஆரோன் அவர்களை நம்மோடு வரவேற்கிறோம். அருட்தந்தை சூசை அவர்கள் மண்ணின் மைந்த குரு அவர்களை அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றோம். அருட்தந்தை அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இங்கே கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரை வரவேற்கின்றோம். அனைத்து சகோதரிகளையும் அன்போடு வரவேற்கின்றோம். இப்பொழுது நமது திருவிழாவானது கொடியேற்ற திருப்பலியுடன் ஆரம்பமாக இருக்கின்றது. அனைவரும் ஆலயத்திற்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 9 நாள் நவநாள் திருநாட்களில் நாம் குடும்பங்கள் புனித சூசியப்பரின் திருக்குடும்பத்தை போல ஆசீர்வதிக்கப்படவும், தொழில் மற்றும் உழைப்பின் மேன்மை அடையவும், நோயுற்றோர், முதியோர் மற்றும் வறியவர்கள் புனிதரின் பரிந்துரையால் நலம் பெறவும் இந்த திருப்பலியில் உருக்கமாக வேண்டிக் கொள்வோம். தரும் பலியில் ஆனந்தமாக இணைந்தே பலன் பெற செல்வோம். ஆலய மணி ஒலி கேட்டு அன்பரேசுவின் இல்லம் விரைவோம். அருள் தரும் பலியில் ஆனந்தமாக இணைந்தே பலன் பெற செல்வோம். Amen.
தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது உத்தரிக்க நிலையில் இருக்கிற ஆன்மாக்கள் மற்றும் யாரும் இணையாத ஆன்மாக்கள் இறைவனை பாரவும், இங்கே கூடியிருக்கின்ற உங்கள் ஒருவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும், உங்களது உடல் நலனுக்காகவும், நமது ஜெப உதவியை கேட்கின்ற ஒவ்வொரு நலனுக்காகவும், நமக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு நலனுக்காகவும், நமது ஊரின் வளர்ச்சிக்காகவும், நமது பிள்ளைகளின் எதிர்கால வாழ்விற்காகவும், கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்றும், சிறப்பாக அருள் குளோரி குடும்ப கருத்துகளுக்காகவும் நன்றியாகவும், ஐயா கண்ணு அலங்காரம் இவர்களது ஆண்மலை பாட்சிக்காகவும், பெரிய நாயகம் குடும்ப கருத்துகளுக்காகவும் நன்றியாகவும், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நலனுக்காகவும், கல்வி வளர்ச்சிக்காகவும், தாமஸ் லியோ இவர்களது மகன் ஜோசன் தாமஸின் 1ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு இறைவன் இறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இறைஞானத்திலும் உடல்நலத்திலும் வளர வேண்டும் என்றும், திவ்யராஜ் நம்பிக்கை மீறி குடும்ப கருத்துகளுக்காகவும் நன்றியாகவும், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நலனுக்காகவும், கல்வி வளர்ச்சிக்காகவும், அருட்தந்தை ஜார்ஜ் ஆனந்த் அவர்களது பணி சிறக்க வேண்டும் என்றும், உடல் நலனுக்காகவும் நல்ல மழைக்காகவும், ஜஸ்டின் ராஜன் செந்தமிழ் செல்வி குடும்ப கருத்துகளுக்காகவும் நன்றியாகவும், பிள்ளைகள் நலனுக்காகவும், கல்வி வளர்ச்சிக்காகவும் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் ஜஸ்மிதா இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இயேசு மரி சலத்தையன் குடும்ப கருத்துகளுக்காகவும் நன்றியாகவும், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நலனுக்காகவும், கல்வி வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வில் நாம் தகுதியோடு பங்கேற்க தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்களை நினைத்து பார்த்து அவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறைநிகழ்வின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணி தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 26 40 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலநிலை பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசையாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் எசையாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியில் தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தி அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஓர் இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறின உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 44 முதல் 51 முடிய இறை வசனங்கள். அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித வளனாருக்கு காட்டப்படும் பக்தி முயற்சிகள் மூலம் ஒருவர் தனது ஆன்மாவுக்கான முழுமையான ஆசிரை பெற முடியும். ஏனெனில் கடவுளின் முழுமையான ஆஸ்திற்கான திறவுகோல் புனித வளனாருக்கு காட்டப்படும் பக்தி முயற்சியே என்று புனித பீட்டர் ஜூலியன் என்ற புனிதர் கூறுகிறார். புனித வளனாருக்கு காட்டப்படும் பக்தி முயற்சியே முழுமையான இறை ஆசிற்கான திறவுகோல். அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, இன்று நாம் அனைவரும் நம்முடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிவிட்டு நம்முடைய ஆலயத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பருக்கு திருவிழா எடுப்பதற்காக கொடியேற்றுகின்ற இந்த அருமையான நிகழ்விலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே அருட்தந்தையர்கள் நாங்கள் அனைவரும் புனித சூசையப்பரினுடைய வல்லமையுள்ள பரிந்துரை வேண்டி உங்களுக்காக ஜபிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எனக்குரிய ஒரு 13-14 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கொம்மேட்டு பங்குக்கு வந்திருக்கிறேன். துறிஞ்சிப்பூண்டி பங்கிலே பங்கு தந்தையாக 2 ஆண்டுகள் இருந்த பொழுது அருட்தந்தை வில்சன் அவர்கள் இங்கே பங்கு தந்தையாக இருந்தார். அப்போ நிறைய முறை இங்கே வந்திருக்கிறேன். அதற்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து இப்பொழுது தான் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இன்றைய நாளிலே இங்கே வருவதற்கு வாய்ப்பு கொடுத்த பங்கு தந்தை மற்றும் இறைமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். புனித சூசையப்பருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, திருச்சபையிலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புனிதர் இருக்கிறார். இப்போ இளைஞர்கள்னால் ஜான் போஸ்கோ இருக்கிறார், கல்வின்னாக்கா சலேஷியன்ஸ் அவங்க இருக்கிறாங்க, இல்லை ஜஸ்விட் இருக்கிறாங்க, இல்லை கைவிடப்பட்டவர்களுடைய பாதுகாவலர் யூதா ததே இருக்கிறார். ஆனால் திருச்சபையில் எல்லாவற்றுக்குமான புனிதர் புனித சூசையப்பர் தான். அதற்கு காரணம்
அவர் மரியாவின் கணவர். சூசையப்பர் என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை திருச்சபை 1800 ஆண்டுகள் சிந்திக்கவே இல்லை. எனக்கு ஒரு 200 ஆண்டுகளாக தான் புனித சூசையப்பரை பற்றி திருச்சபை சிந்திக்கிறது, எழுதுகிறது, கருத்துக்களை வெளியிடுகிறது. அவரை பற்றி சிந்திப்பதற்கும் எழுதுவதற்கும் கருத்துக்களை வெளியிடுவதற்கும் காரணம் அவர் மரியாவின் கணவர். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கின்ற தலைப்பும் மரியாவின் கணவர் புனித சூசையப்பர். ஜோசப், சென்ட் ஜோசப். இந்த ஜோசப் என்ற பெயரை முதலில் ஜோசப்புஸ் என்ற லத்தீன் வார்த்தையில் என்று தான் மொழிபெயர்க்கிறார்கள். அப்படி மொழிபெயர்க்கின்ற பொழுது சூசையப்பர் என்று மொழிபெயர்க்கிறார்கள். ஆனால் தேம்பாவணியை இயற்றிய வீரமாமுனிவர் தான் அதை வளனார் என்று மொழிபெயர்க்கிறார். வளனார் என்றால் வளம் தருபவர். ஜோசப்புஸ் என்ற லத்தீன் வார்த்தைக்கு டு இன்க்ரீஸ், டு டெவலப் என்பது அர்த்தம். அப்படின்னா வளமை சேர்ப்பது. அதனால தான் தேம்பாவணியை எழுதுகின்ற வீரமாமுனிவர் வளம் தருகின்றவர் வளனார் என்று மொழிபெயர்க்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பர் அல்லது புனித யோசப்பு அல்லது வளம் தருகின்ற வளனார், வளம் சேர்க்கின்றவர். என்ன வளம் சேர்க்கின்றார்? நம்முடைய ஆன்மீக வளத்தை அதிகரிக்கிறார், நம்முடைய பொருளாதார வளத்தை அதிகரிக்கிறார், நம்முடைய குடும்ப வளத்தை அதிகரிக்கிறார், நம்முடைய சமூக வளத்தை அதிகரிக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி வளத்தை அதிகரிக்கிறார். மாணவர்களே, புனித சூசையப்பருக்கு ஏராளமான பாதுகாவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கல்வியின் பாதுகாவலர், குடும்ப தலைவர்களுடைய பாதுகாவலர், திருமண தயாரிப்பு செய்கிறாங்களா அவர்களுக்கு பாதுகாவலர், துறவர சபை சார்ந்த அருட்சகோதரிகளுக்கு பாதுகாவலர், கார்பென்ட்ரி ஒர்க் செய்கிறாங்க இல்லையா, தச்சு வேலை, அவங்களுக்கு பாதுகாவலர், மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு பாதுகாவலர். இப்படி பல பாதுகாவல்கள் அவர்கள். அகில உலக திருச்சபையின் பாதுகாவலர் புனித சூசையப்பர் தான். இப்படி பல பாதுகாவல்கள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாவற்றுக்குமான பாதுகாவலர் புனித சூசையப்பர் தான். அவரை மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர்களின் பாதுகாவலர் அப்படின்னு கொடுக்குறாங்க. உழைப்பின் பாதுகாவலர். தொழிலாளர்கள் என்றாவே உழைப்பவர்கள் தான் இல்லையா? நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் எச்சமாக இருக்கிறேன். ஃபாதரும் பள்ளிக்கூடத்தில் எச்சமாக இருக்கிறாரு. இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு போகும்போது அவன் ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சி. அவன் ஒரு 100 வருஷம் சிறையில் இருந்த மாதிரி பண்ணிட்டு ஓடுவான், உடேறுவான், இங்கே போவான், அங்கே போவான். ஒரு 5 பசங்க ஒரே பைக்கில் வேகமாக போவான், திரும்பி இந்த பக்கம் வருவான், விழுந்து எழுந்திரிச்சு போவான். அப்போ நான் ஒரு வாதியத்தை கேட்டேன், இவன் என்ன சார் கஷ்டப்பட்டான், இவன் இவ்வளோ மகிழ்ச்சியாக போகிறான்? ஒரு 12th பையன் வச்சுக்கோமே, அவன் 12 மாதத்தில் 10 மாதம் தான் ஸ்கூல். ஜூன் மாதத்துலேருந்து மார்ச் மாதம், ஏப்ரல் மே லீவ். இந்த 10 மாதத்தில் அவனுக்கு 200 நாள் தான் ஸ்கூல், 100 நாள் லீவ். இந்த 200 நாளில் அவன் ஸ்கூலுக்கு வர்றது ஒரு 150 நாள் தான் வருவான். இந்த 150 நாள் அவனுக்கு எக்ஸாம்லாம் போச்சுன்னா ஒரு 100 நாள் தான் இருப்பான் ஸ்கூலில். அந்த 100 நாளையும் விளையாட்டு பீரியடு போயிடுவான், விளையாட்டு ப்ராக்டிஸ் போயிடுவான். அவன் ஸ்கூலில் இருக்கிறது எந்த நாளுமே கிடையாது. ஆனால் அவ்வளோ மகிழ்ச்சியாக போகிறான். ஏன் மகிழ்ச்சியாக போகிறான்? இப்போ இருக்கின்ற தலைமுறை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கருதுகின்ற தலைமுறை. அவனுக்கு கஷ்டப்படவே கூடாது. ஃபுல்லாக ஸ்கூலில் ஜாலியாக விளையாட்டு பீரியடுக்கு போயிடணும், கலை நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கணும், ஆண்டு விழா நடக்கணும், ஸ்போர்ட்ஸ் நடக்கணும், ப்ரோக்ராம் நடக்கணும். அவன் ஸ்கூலுக்கு வரமாட்டான், படிக்க மாட்டான். ஆனால் 600க்கு 500 மார்க் எடுத்துடணும். உழைப்பை மறந்த தலைமுறையினர் இந்த தலைமுறையினர். நம்ம இதில் கூட எந்த உடல் உழைப்பும் கொடுக்கக்கூடாதுங்க. ஆனால் கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு அப்படியே லட்சமாக பணத்தை சம்பாதிக்க வேண்டும். அங்கே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாமா, இங்கே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்படி தான் சிந்திக்கிறார்கள் உழைக்க மறந்த தலைமுறையினர். அதனால் அவன் எதுவுமே செய்யாத ஸ்கூல் முடிச்சுட்டு லீவுக்கு போகும்போது அவன் ரொம்ப சந்தோஷமாக போகிறான், கஷ்டமே இல்லாத போகிறான், மகிழ்ச்சியாக போகிறான். ஒரு பெரிய விடுதலை, இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சப்போ கூட நம்மளாம் அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்ச பண்ணோம். 12th முடிச்சுட்டு போகிற பையன் அவ்வளோ மகிழ்ச்சியாக போகிறான். பையன்தான் மகிழ்ச்சியாக போகிறான்னா பொம்பளை பிள்ளைங்க அதை விட மகிழ்ச்சியாக.
ரொம்ப மகிழ்ச்சியாக போகிறாங்க. உழைப்பை மறந்த தலைமுறையினர். இந்த தலைமுறையினருக்கு புனித சூசையப்பர், புனித வளனார் தேவைப்படுகிறார். உழைப்பினுடைய உன்னதத்தை உணர வேண்டிய கட்டாயம் நம்முடைய தலைமுறையினருக்கு தேவைப்படுகிறது. உழைப்பு தான் ஒரு மனிதனை மாண்புடையவனாக மாற்றுகிறது. உழைப்பு தான் ஒரு மனிதனை தன்னிலையில் வளப்படுத்துகிறது. உழைப்பு தான் ஒரு மனிதனை தன்னுடைய குடும்ப நிலையில் வளப்படுத்துகிறது. உழைப்பு தான் ஒரு மனிதனை தன்னுடைய சமூக நிலையில் வளப்படுத்துகிறது. இப்போ நான் ஒரு ஃபாதராக இருக்கிறேன். ஃபாதர் ஆகிட்டோம் அப்படின்னு எந்த வேலையுமே செய்யாத இருக்கணும்னா நானும் முன்னேற மாட்டேன், என்னை சார்ந்த என்னுடைய பங்கு திரு அவையும் முன்னேறாது. ஃபாதரை பார்க்கறதுக்கு வரீங்க, ஃபாதர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. எங்கள்கிட்ட ஒரு வாட்ச்மேன் இருக்கிறார். நான் கதவை திறந்தால் தான் எந்திரிச்சிட்டேன்னு நினைப்பார். 11 மணிக்கு வந்து பார்த்தா கூட கதவு மூடியிருந்துன்னா ஃபாதர் தூங்குறாருன்னு சொல்கிறார். எல்லாட்டும் ஐயா கதவு மூடியிருந்துன்னா ஃபாதர் தூங்குறாருன்னு அர்த்தம் இல்லை. உள்ளே படிச்சுட்டு இருப்பார், எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருப்பார், டிவி பார்த்துட்டு இருப்பார். 12 மணிக்கு வந்து யாராவது ஃபாதர் என்ன பண்ணுறான்னு கேட்டால் கதவு மூடிடுது, தூங்கிட்டு இருக்கிறாரு, அப்புறமா வாங்கன்றார். சாயங்காலம் 4 மணிக்கு வந்து கேட்டாலும் ஒரு சில நாளில் பொழுதுக்கும் கதவு மூடிதாங்க ஐயா இருக்கும், உள்ளே உட்காந்து தியானம் கூட பண்ணுவேன். அதுமாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் அவர் யார் வந்து கேட்டாலும் ஃபாதர் தூங்கிட்டு இருக்கிறார், ஃபாதர் தூங்கிட்டு இருக்கார், ஃபாதர் தூங்கிட்டு இருக்கார், இதுதான் சொல்லுவார். பல நேரத்தில் வந்து அரை வீடு மூடி இருந்தால் என்ன நினச்சிப்பீங்க, ஃபாதர் ரெஸ்ட் எடுக்கிறாரு, அப்படி தான் நினச்சிட்டு போவீங்க மக்கள். ஆனால் வந்து ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தன்னை வருத்தி கொண்டு கஷ்டப்பட்டு தன்னுடைய இன்ப துன்பங்களை எல்லாம் பார்க்காமல் உழைக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் தன்னுடைய அறிவிலும் ஞானத்திலும் வளர்ச்சி அடைகிறான். உழைக்காமல் ஒரு நாளும் நம்ம முன்னேற முடியாதுங்க. அதனால தான் புனித பவுலடிகளார் உழைக்காமல் உண்பவன் திருடன் அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகளும் சொல்லுவார், உழைக்காமல் உண்ணக்கூடாது. உழைப்பு தான் ஒரு மனிதனை வந்து முன்னேற்றும். நீ வந்து படிப்பாக இருந்தாலும் சரி, நீ வந்து விவசாயம் செஞ்சாலும் சரி, கொத்தனாராக இருந்தாலும் சரி, கார்பெண்டராக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் சரி, வேறு என்ன இருக்குது, வேறு எந்த தொழிலாக இருந்தாலும் ஃபுல் டெடிகேஷன், முழுமையாக அதில் அர்ப்பணிப்பு உணர்வோடு நீ வந்து உழைத்தாய் என்றால் தான் அதில் முன்னேற முடியும். வீட்டு வேலை செய்கிறோம்னா கூட அந்த வீட்டு வேலையை அர்ப்பணிப்போடு செய்தால்தான் அதில் நம்ம வந்து ஒரு நிறைவை காண முடியும். ஒரு சில வீடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ஒரு சில வீடுகள்லாம் போய் பார்த்தாக்க வந்து பாழடைந்த வீடு மாதிரி இருக்கும். ட்ரெஸ் ஒரு பக்கம் கிடக்கும், பாத்திரம் ஒரு பக்கம், 3 நாள் சாப்பிட்டு போட்டது கழுவாமல் கிடக்கும். அது கிடையாதுங்க. ஹார்ட் ஒர்க். நம்ம வந்து எப்போ உழைப்பை வந்து உணர்கிறோமோ, உழைத்தால்தான் எனக்கு வாழ்வு உண்டு. படிக்கிற பையன் கூட, நல்லா படிக்கிற பையன் எந்த ஸ்டடியும் மிஸ் பண்ணவே மாட்டான், படுத்துக்கொண்டே இருப்பான். அந்த உழைப்பினுடைய உன்னதத்தை உணர்பவர்கள் தான் விவசாயம் செய்கிறவங்க. நீங்கள் பாருங்கள், காலையில் 5 மணிக்கு வந்து நிலத்துக்கு தண்ணி விடணுன்னா 5 மணிக்கு போயிடுவாங்க. இந்த நேரத்தில் வந்து களை பறிக்க வேணும்னா களை பறிப்பாங்க, இந்த நேரத்தில் மருந்து அடிக்கணும்னா மருந்து அடிப்பாங்க, இந்த நேரத்தில் அறுவடை செய்யணும் செய்வாங்க. அதுதான் அவங்களுடைய கமிட்மெண்ட். அந்த உழைப்பை அவர்கள் கொடுத்தால்தான் அதில் வளர்ச்சி அடைய முடியும். அதே மாதிரி அந்த டெடிகேஷன் இருக்கணும். ஒரு கடை வச்சுருக்கிறோம், கடையில் எல்லா நேரமும் அவைலபிளாக இருக்கணும். அவன் தான் கடையில் வந்து வளர்ச்சி அடைய முடியும். திங்கக்கிழமை கடையை திறந்துட்டு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை தான் கடை திறக்கிறான்னா என்ன நினைப்பாங்க மக்கள், அந்த கடை எப்பயோ பூட்டியே கிடக்கும், அந்த கடைக்கு போகாது, அடுத்த கடைக்கு போகணும். அந்த உழைப்பை ஒரு தனி மனிதன் கொடுக்கும் பொழுது அவன் தன்னுடைய அறிவிலும் கல்வியிலும் ஞானத்திலும் வளர்ச்சி அடைகிறான். அதுதான் அந்த உழைப்புக்கு தனி மனிதன் கொடுக்கின்ற ஒரு முக்கியத்துவம், அல்லது அந்த உழைப்பினால் தனி மனிதனுக்கு கிடைக்கின்ற ஒரு லாபம். சோம்பேறிகள் என்றைக்குமே முன்னேற முடியாது. சோம்பேறிகள் ஏதாவது லாட்ரி விழுந்தால் தான் அவனுக்கு வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும். உழைக்கின்றவனுக்கு தான் வாழ்க்கை, உழைக்கின்றவனுக்கு தான் உயர்வு, உழைக்கின்றவனுக்கு தான் வெற்றி. உழைப்பு இல்லாதவனுக்கு தோல்வி, உழைப்பு இல்லாதவனுக்கு வளர்ச்சி இல்லை, உழைப்பு இல்லாதவனுக்கு வாழ்க்கை கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாமே உழைக்கக்கூடாது, வீட்டிலே இருக்கணும். இப்போ என்ன தெரியுமா காரணம் சொல்கிறாங்க, இவன் என்றைக்கும் வீட்டை விட்டு வெளில வர மாட்டான், மதியம் 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வெயில் அதிகமாக இருக்குது, வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது. நியூஸ்லேயும் ஏதாவது ஒன்று போட்டுடுறான். 12 மணினா இவன் 10 மணிக்கே வீட்டுக்குள்ளே போயிடறான், 5 மணி வரைக்கும் வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன்றான். மறுபடியும் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு 8 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் வீட்டை விட்டு வெளில.
வீட்டை விட்டு வெளில வர்றதே இல்லைங்க. இவங்களாம் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவோம்? அடுத்ததாக, இந்த உழைப்பினால் ஒரு தனி மனிதன் மட்டும் வளர்ச்சி அடையவில்லை, அவனை சார்ந்த அவனுடைய குடும்பத்தார், அவருடைய உற்றார் உறவினர் எல்லாருமே வளர்ச்சி அடைகிறார்கள். புனித வளனார் அவர் ஒரு இயேசுவுக்கு வளர்ப்பு தந்தையாக இருந்தார், மரியாவின் கணவராக இருந்தார். அவர் இது மட்டும் போதும், இயேசு மிரட்டி அந்த கல்லெல்லாம் அப்பமா மாற்று, சாப்பிட்டு இருந்திருக்கலாம், இந்த தண்ணியெல்லாம் ரசமாக மாற்று, குடிச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் தச்சு வேலை செய்தார், இயேசுவுக்கும் அந்த தச்சு வேலையை கற்றுக் கொடுத்தார். இந்த தச்சு வேலையின் வழியாக இயேசுவுக்கும் மரியாவுக்கும் ஒரு சமூக அந்தஸ்தை கொடுத்தார், சமூக பாதுகாப்பை கொடுத்தார். அந்த யூத சமுதாயத்திலே அவர்களை ஒரு கௌரவமான நிலையிலே வாழச் செய்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு இளைஞர்களே, அன்பு இளம் பெண்களே, நாம் உழைக்கின்ற பொழுது நம்முடைய உழைப்பினால் நாம் வளர்ச்சி அடைகிறோம், நம்முடைய குடும்பத்தார் வளர்ச்சி அடைகிறார்கள், நம்முடைய உறவினர்கள் வளர்ச்சி அடைகிறார்கள், நம்மை சார்ந்தவர்கள் வளர்ச்சி அடைகிறார்கள். அதுதான் உழைப்புக்கான வெற்றி, உழைப்புக்கான பரிசு. புனித சூசையப்பரிடமிருந்து அதை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருபோதும் நாம் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது, உழைப்பாளிகளாக இருக்க வேண்டும். உழைத்து உழைத்து என்னையும் வளர்த்து கொள்ள வேண்டும், என்னை சார்ந்தவர்களையும் வளர்த்துக்கொள்ள, என்னுடைய சமூகத்தாரையும் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். இப்போ ஒரு கட்டத்தில் என்னுடைய உழைப்பு என்னுடைய குடும்பத்தை மட்டுமல்ல, இந்த சமூகத்தை, இந்த நாட்டை, இந்த உலகத்தையே உயர்வுக்கு கொண்டு வரும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறான், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவரெல்லாம் திருமணமே செய்து கொள்ளவில்லை. அவருடைய உழைப்புக்கு எல்லையே இல்லை, அளவே இல்லை. அவருடைய உழைப்பினால் அவர் ஒரு விஞ்ஞானியாக உயர்ந்தார், அவருடைய உற்றார் உறவினர் எல்லாருமே உயர்ந்தார்கள். கடைசியிலே அவர் இந்தியாவே உலக அளவிலே கொண்டு போய் நிறுத்தினார். அந்த தனி மனிதனுடைய உழைப்பு தான். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய பாதுகாவலரான புனித சூசேப்பருக்கு திருவிழா எடுப்பதற்காக கொடியேற்றுகிறோம். இன்றைய நாளிலே மரியாவின் கணவர் என்ற தலைப்பில் சிந்திக்கிறோம். ஆனால் உழைப்பாளியான புனித சூசேப்பர் என்ற தலைப்பில் தான் நாம் திருவிழாவை கொண்டாடப் போகிறோம். இன்றைய நாளிலே நாம் ஒரு முடிவு எடுப்போம். நான் ஒருபோதும் சோம்பேறியாக இருக்க மாட்டேன், ஒருபோதும் என்னுடைய நேரத்தை வீணடிக்க மாட்டேன், ஒருபோதும் யாருக்கும் தொந்தரவு தருகின்ற வெட்டி பேச்சு பேச மாட்டேன். நான் உழைப்பேன், 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 உழைத்து கொண்டே இருப்பேன். என்னுடைய உழைப்பினால் என்னையும் என்னுடைய சமூகத்தையும் முன்னேற்றுவேன் என்ற ஒரு உறுதி எடுக்க வேண்டும். அந்த உழைப்பு தான் புனித சூசைப்பரிடமிருந்து இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். நாம் உழைப்போம், 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 உழைத்து கொண்டே இருப்போம், வாழ்வில் முன்னேறுவோம். அதற்காக தொடர்கின்ற பலியில் பக்தியோடு செபிப்போம். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவன் நம்முடைய தேவைகளை ஆஸ்வதிக்க நம்முடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுக்களாக நாம் எடுத்துரைப்போம். இறைவா உம்மை வேண்டுகிறோம், எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். இறைவா உம்மை வேண்டுகிறோம், எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். புனித திரு அவைக்காக எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் புனித சூசேப்பரை போல இறை திட்டத்திற்கு தங்களை முழுமையாக கையளித்து விசுவாச பயணத்தில் மக்களை வழிநடத்த தேவையான ஞானத்தையும் அருளையும் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா உம்மை வேண்டுகிறோம், எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். எமது பங்கின் நலனுக்காக எம் இறைவா, எங்கள் பங்கில் உள்ள அனைத்து மக்களும் ஒருமித்த மனதுடனும் அன்புடனும் சமாதானத்துடன் வாழ அருள் புரியும். இந்த திருவிழா நாட்களில் நாங்கள் அனைவரும் எமது பாதுகாவலர் புனித சூசேப்பரின் பரிந்துரையால் ஆன்மீகத்திலும் ஒற்றுமையிலும் வளர வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா உம்மை வேண்டுகிறோம், எங்கள் வேண்டுதல் கேட்டருளும்.
குடும்பங்களின் மேன்மைக்காக எம் இறைவா திருக்குடும்பத்தை பராமரித்த புனித சூசியப்பரின் வழியாக எம் பங்கின் அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதியும். குடும்பங்களில் உள்ள பிளவுகள் நீங்கி கணவன் மனைவி இடையே அன்பும் பெற்றோர்கள் பிள்ளைகள் இடையே புரிதலும் பெருகி ஒவ்வொரு இல்லமும் ஒரு குட்டி திரு அவையாக திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா உம்மை வேண்டுகிறோம், எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். இளைஞர்களின் எதிர்காலத்திற்காக எம் இறைவா இன்றைய சூழலில் பல்வேறு சவால்களை சந்திக்கும் எம் இளைஞர்களை ஆசிர்வதியும். அவர்கள் தீய வழிகளில் செல்லாமல் நற்பண்புகளில் வளர்ந்து தங்களுக்குரிய சரியான வாழ்வாதாரத்தையும் ஒளிமயமான எதிர்காலத்தையும் கண்டடைய தேவையான வழிகாட்டுதலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா உம்மை வேண்டுகிறோம், எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். மாணவர்களின் கல்விக்காக எம் இறைவா கல்வி பயிலும் எம் மாணவ செல்வங்களுக்கு நல்ல அறிவையும் கூர்மையான நினைவாற்றலையும் விடாமுயற்சியையும் தந்தருளும். அவர்கள் கவலையின்றி தடையின்றி படித்து சமூகத்தில் உயர்ந்த நிலையில் அமர்ந்து பிறருக்கு பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா உம்மை வேண்டுகிறோம், எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகியிருக்கிறதென நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தொல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எடுத்துடலாமா? என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. ஆண்டவரே, நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன், நிறைவினை காண விழைகின்றேன். நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன், நிறைவினை காண விழைகின்றேன். உன்னிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாம் நிறைவாகும். உன்னிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாம் நிறைவாகும். அதை உணர்ந்து கொண்டேன் இறைவா, என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா.
அதில் பெறுகின்றேன், கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். என்னிடத்தில் என்ன உண்டு, எல்லாம் நீ தந்த கொடைதானே. என்னிடத்தில் என்ன உண்டு, எல்லாம் நீ தந்த கொடைதானே. அதை ஏற்றிடுவாய் இறைவா, என்னை உன்னிடம் தந்தேன் என ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையாரத்திற்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்கள் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீ. தூயாவின் இழட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீ. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. மூலை
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்துமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் உமக்கு நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியலுமே மன்றாடுகிறோம். இவ்வழியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டமேறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கென்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு நீ தேர்ந்து கொண்டவர்களோடு முதன்முறையாக புனித கன்னிமரியால் அவருடைய கணவர் புனித இயேசுப்பு, அவருடைய கணவர் திருத்தூதர்கள் மற்றும் மறைச்சாட்சிகள், புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் பொது பேறு பெற்ற தகுதி உள்ளவராவோமாக. இவர்கள் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உறுதி பெற்று உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகி எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்கள் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம்.
இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்கள் அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. நானும் கடவுள் சொல்லுவோம், நான் ஒருபோதும் உங்களை விட்டு பிரிய விடாது. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றவர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆண்டவர் எவ்வளவு இனியவரென சுவைத்து பாருங்கள். கண்ணின் மணி எனவே என்னை காத்து வந்தார். சின்ன வழியினிலே என்னை அழைத்து வந்தார். நாள்தோறும் 100ஆக பலன் தருவேன். இந்நிறைவா வேறாக நீ என்னில் இணைந்திருந்தார். உன்னை எண்ணி இறைவா உள்ளம் நிறைந்தேன். இந்த உலகையே ஆளும் முந்த நண்பில் நனைந்தேன். பேசாமலுன் புகழ் பேசுதே. நீலவானம் பனி சிந்தும் மேகம் நீதம் வந்து கரை தொடும் மலைகளும் வீசும் தென்றல் வாச மலர்கள் பேசாமலுன் புகழ் பேசுதே. மகிழ்வேன் புகழ்வேன் நினைந்துன்னை பாடுவேன். உன்னை எண்ணி இறைவா உள்ளம் நிறைந்தேன். இந்த உலகையே ஆளும் முந்த நண்பில் நனைந்தேன். உன்னை எண்ணி இறைவா உள்ளம் நிறைந்தேன். இந்த உலகையே ஆளும் முந்த நண்பில் நனைந்தேன். கண்ணின் மணி எனவே என்னை காத்து வந்தார். சின்ன வழியினிலே என்னை அழைத்து வந்தார். நாள்தோறும் 100ஆக பலன் தருவேன். என் இறைவா வேறாக நீ என்னில் இணைந்திருந்தால். உன்னை எண்ணி இறைவா உள்ளம் நிறைந்தேன். இந்த உலகையே ஆளும் முந்த நண்பில் நனைந்தேன். அறியாத பிள்ளை ஆட்கொண்டு என்னை அகலாய் மலை மேல் உயர்த்தினார். தேனினும் இனிமை தெய்வீக மகிமை தேவனியும் திருவார்த்தையே. அறியாத பிள்ளை ஆட்கொண்டு என்னை
அகலாய் மலை மேல் உயர்த்தினார். உன் சாயல் நானே என்றோ, ஒரு மாற்றியது நீ என்றோ. மலர்வேன் வளவேன் நன்றியில் பாடுவேன். உன்னை எண்ணி இறைவா உள்ளம் நிறைந்தேன். இந்த உலகையே ஆளும் முந்தன் அன்பில் நனைந்தேன். உன்னை எண்ணி இறைவா உள்ளம் நிறைந்தேன். இந்த உலகையே ஆளும் முந்தன் அன்பில் நனைந்தேன். கண்ணின் மணி எனவே என்னை காத்து வந்தான். சின்ன வழியினிலே என்னை அழைத்து வந்தான். நாள்தோறும் நூறாக பலன் தருவேன். என் இறைவாவே நீ என்னில் இணைந்திருந்தார். உன்னை என் இறைவா உள்ளம் நிறைந்தேன். இந்த உலகை ஆளும் முந்தன் அன்பில் நனைந்தேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் அது குடும்பத்தை இப்பலிப்பீடத்தில் திருமணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லாமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் இன்றைக்கு கொடியேற்றுகின்ற இந்த திருப்பலியை நிறைவேற்றுகின்ற நான் அருட்தந்தை ஜோசப் ராய், அருட்தந்தை டோமினிக் சாவியோ, அருட்தந்தை லூது ஜெயசீலன், அருட்தந்தை ஜே தர்மராஜ் இவர்கள் இன்றைக்கு கொடியேற்றுகின்ற திருப்பலிக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் இந்த அரிய வாய்ப்பையும் உங்களுக்காக ஜெபிக்கின்ற இந்த வாய்ப்பையும் உங்களுடைய பங்குத்தந்தை அவர்கள் சகராஜ் அவர்கள் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் ஒரு அருமையான ஒரு அருட்தந்தையாக சீர்தூக்கி பார்க்கின்றவராக எதையும் ஒரு ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல பங்குத்தந்தை, அதே நேரத்தில் அனைத்தையும் துல்லியமாக கணித்து சிறப்பாக செய்யக்கூடிய பங்குத்தந்தை நமக்கு கிடைத்திருக்கிறார். எனவே அவருக்கு கைத்தட்டி நாங்கள் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் சார்பாக அருட்தந்தை டோமினிக் சாவி அவர்கள் அவருக்கு பொன்னடை போர்த்தி எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வார். மேலும் இங்கே உதவியாக வந்திருக்கின்ற உதவி செய்கின்ற அருட்தந்தை சிறில் அவர்கள் இந்த தொலைக்காட்சியெல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அருட்தந்தை ஆரோன் நம்முடைய உள்ளூர் குருவானவர் அவர்கள் நம்ம பேராயருடைய செக்ரட்டரியாக நம்முடைய மறை மாவட்டத்தில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு எங்கள் சார்பில் வாழ்த்துக்கள். எங்களோடு கலந்து கொண்ட அனைத்து உள்ளூர் தந்தைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் கொடி ஏற்றப்பட்டு விட்டது. ஊரில் நம்முடைய ஊர் ஒரு சிறப்பான ஊராக கடவுள் பார்க்கின்றார். எனவே கடவுள் நம்ம ஊரை இப்போ எடுத்துக்கொண்டார். ஏன்னா கொடி ஏற்றி விட்டது, ஏற்றப்பட இருக்கின்றது. கடவுள் இந்த வளாகம், இந்த ஆலயம், இந்த எல்லைகள், உங்களை வயல்வெளி, இந்த ஊரில் இருக்கிற பிள்ளைகளிலிருந்து நீங்கள் விளைக்கின்ற ஆடு மாடுகள் வரை அனைத்தையும் கடவுள் இனி காத்துக்கொள்வார். சிறப்பாக சூசேப்பர் வழியாக மன்றாடுங்கள். அவர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நீங்கள் என்னெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு இந்த திருவிழா வழியாக கொடுப்பார். நிறைய நன்றி சொல்லுங்கள். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுங்கள். அனைத்து குருக்களும் கைகளை உயர்த்தி உங்களுக்கு இறைவனுடைய ஆசிரை பெற்று தருவார்கள். எல்லாம் உள்ள இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசியின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள் வாக்கில் ஆர்வம் கொள்ள செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. அனைவரும் அமருவோம். அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய நாள் இறை அருளும் ஆசிரும் நம்மை புடைசூழ வந்திருக்கின்ற ஒரு நன்னாள். எனவே எல்லாம் வல்ல இறைவனுக்கும் வான தூதர்களுக்கும் புனிதர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்வோம். இதோ இந்த அருளுக்கும் ஆசிருக்கும் காரணமாக அமைந்திருக்கின்ற இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் நமது ஊரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். மிக பக்தியாக நமக்காக ஜெபித்த அனைத்து அருட்கண்ணியர்கள், அனைத்து இறைமக்கள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவருக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். சிறப்பாக இந்த நாள் சிறப்பாக நடப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் முன்னின்று செய்த நமது காரியக்காரர்கள், பாடற் குழுவினர், வேதியர், பீடச்சிறுவர்கள், காலை முதல் மாலை வரை நமது பீடத்தை அலங்காரம் செய்த அருட் சகோதரிகள் எல்லா வேலைகளையும் மிகச் சிறப்பாக கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது ஆலயத்தை கிட்டத்தட்ட இன்று மட்டுமே 4-5 முறைக்கு மேல் கழுவி தூய்மை செய்த நமது ஊர் மரியாயின் சேனையாளர்கள் மற்றும் தன்னால்வர்கள், மேலதாளம் வாசித்த இளைஞர்கள், அருட் சகோதரர்கள் என அனைவருக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். நாம் ஏற்கனவே அறிந்தது போல, ஏற்கனவே கூறியிருப்பது போல, கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் இப்பொழுது கொடி பவனியானது ஆரம்பமாக இருக்கின்றது. 2 வரிசையிலே மக்கள் விரைவாக வந்து சூசையப்பரின் கொடிக்கு வணக்கம் செலுத்திவிட்டு செல்ல வேண்டும். முழந்தால் படையிட்டு மேலிருந்து தடவி வணங்கி 5 நிமிடம் யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் 2 செகண்ட் அல்லது 1 செகண்ட் வணக்கம் செலுத்திவிட்டு அவரவர்களிடத்தில் விரைவாக சென்று அவரவர்களிடத்தில் அமர வேண்டும், வெளியே செல்ல வேண்டாம். பிறகு கொடியோடு சேர்ந்து நாம் அனைவரும் வெளியே செல்லலாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது சூசையப்பரின் பாடல் பாடப்படும். மதுமல நீரை கோடி கையிலேந்தும் மாட்சிமை நீரை சூசை மாமுனியே, மாட்சிமை நீரை சூசை மாமுனியே, தூதி வளர் உமது நற்பதம் வந்தோம் துணை செய்து எமையாலும் தாதையாரே, துணை செய்து எமையாலும் தாதையாரே. மதுமல நீரை கோடி கையிலேந்தும் மாட்சிமை நீரை சூசை மாமுனியே, மாட்சிமை நீரை
எமையாளும் தாதையாரே வானுலகிழந்ததால் கர்வமுற்ற வன்மன கூலியின் வலையறுக்க வன்மன கூலியின் வலையறுக்க தான் மனுவாய் உதித்த கடவுள் தாதையாம் சூசை உன் தஞ்சம் வந்தோம் தாதையாம் சூசை உன் தஞ்சம் வந்தோம் மதுமல நீரை கோடி கையிலேந்தும் மாட்சிமை நீரை சூசை மாமுனியே மாட்சிமை நீரை சூசை மாமுனியே துதி வளருமது நற்பதம் வந்தோம் துணை செய்து எமையாளும் தாதையாரே துணை செய்து எமையாளும் தாதையார் ஒளி நீரை கதிரோனையாடையினும் உடுவதை தலையினும் மூடி புனைந்த உடுவதை தலையினும் மூடி புனைந்த துளி நிகர் அருள் மொழி மாமரியால் துணைவனம் சூசை உன் துணை புரிவார் துணைவனம் சூசை உன் துணை புரிவார் மதுமல நீரை கோடி கையிலேந்தும் மாட்சிமை நீரை சூசை மாமுனியே மாட்சிமை நீரை சூசை மாமுனியே துதி வளரும் மதுனர் பதம் வந்தோம் துணை செய்து எமையாளும் தாதையாரே துணை செய்து எமையாளும் தாதையாரே தூதவானோர்க்கு மேலாய் உயர்ந்து துலங்கும் சிம்மாசனத்தனிலிருந்து துலங்கும் சிம்மாசனத்தனிலிருந்து ஆதரையோரை கண் பார்த்துனது ஆசியை அளித்தருள் மாதவனே ஆசியை அளித்தருள் மாதவனே மதுமல நீரை கோடி கையிலேந்தும் மாட்சிமை நீரை சூசை மாமுனியே மாட்சிமை நீரை சூசை மாமுனியே துதி வளரும் மதுனர் பதம் வந்தோம் துணை செய்து எமையாளும் தாதையாரே துணை செய்து எமையாளும் தாதையாரே முகம் பாடி தயங்கிடும் பாலர் போல் முகம் பாடி வாய்விட்டு அழுதுந்தன் சகாயம் என்னும் வருந்தி கேட்டிட வந்தோம் மாதவனே வருந்தி கேட்டிட வந்தோம் மாதவனே மதுமலர் நீரை கொடி கையிலேந்தும் மாட்சிமை நீரை சுசை மாமுனியே மாட்சிமை நீரை சுசை மாமுனியே ஸ்துதி வளரும் மதுனர் பதம் வந்தோ துணை செய்து எமையாளும் தாதையாரே துணை செய்து எமையாளும் தாதையாரே பாவம் என்னும் சுமையால் நசுங்கி பரிதவித்தழுதிடும் பிள்ளைகளே பரிதவித்தழுதிடும் பிள்ளைகளே ஜீவியம் தரும் அமுதருள் சூசை திருப்பதம் செல்லுவிதே
திடம் கொண்டு திருப்பதம் செல்லுவேன் திடம் கொண்டு மதுமலர் நீரை கொடி கையிலேந்தும் மாட்சிமை நீரை சுசை மாமுனியே மாட்சிமை நீரை சுசை மாமுனியே துதி வளருமதுணர் பதம் வந்தோம் துணை செய்து அமையாளும் தாதையாரே துணை செய்து அமையாளும் தாதையாரே படிப்பதற்குரிய நல் புத்தியின்றி பயந்து கலங்கிடும் பிள்ளைகளே பயந்து கலங்கிடும் பிள்ளைகளே அடிமலர் கொடி வளனிடம் செல்வீர் கல்வி வரம் உமக்களித்திடுவார் கல்வி வரம் உமக்களித்திடுவார் மதுமலர் நீரை கொடி கையிலேந்தும் மாட்சிமை நீரை சுசை மாமுனியே மாட்சிமை நீரை சுசை மாமுனியே துதி வளரும் மதுணர் பதம் வந்தோம் துணை செய்து அமையாளும் தாதையாரே துணை செய்து அமையாளும் தாதையாரே உலகமும் சரீரமும் நோடி தினம் போயாது போர் செய்ய வரும்போது போயாது போர் செய்ய வரும்போது கலகத்திற்கிடம் கொடா சூசை முனி கை மலர் கொடி நிழலடைவீரே கை மலர் கொடி நிழலடைவீரே மதுமலர் நிறை கொடி கையிலேந்தும் மாட்சிமை நீரை சுசை மாமுனியே மாட்சிமை நீரை சுசை மாமுனியே ஸ்துதி வளரும் மதுணர் பதம் வந்தோம் துணை செய்து அமையாளும் தாதையாரே துணை செய்து அமையாளும் தாதையாரே வாழி கடவுள் கை தாதையாரே வாழி மதுமலர் கொடியோனே வாழி மதுமலர் கொடியோனே வாழியம் ஊரின் நற்காவலனே வாழி என்றென்றும் நாம் வாழி சொல்வோம் வாழி என்றென்றும் நாம் வாழி சொல்வோம் மதுமலர் நீரை கொடி கையிலேந்தும் மாட்சிமை நீரை சுசை மாமுனியே மாட்சிமை நீரை சுசை மாமுனியே ஸ்துதி வளரும் மதுணர் பதம் வந்தோம் துணை செய்து அமையாளும் தாதையாரே துணை செய்து அமையாளும் தாதையாரே சுசை முனியே இந்த தருணம் தனிலும் அது கருணை புரிந்தருள்வே தந்தையாகும் எம் சுசை முனியே சுந்தரவானோர்கள் எல்லாம் சிந்தை மகிழ்ந்து புகழும் அந்தமெல்லாம் கைத்ததையாம் எந்தன் முனியே சுந்தரவானோர்கள் எல்லாம் சிந்தை மகிழ்ந்து புகழ் அந்தமெல்லாம் கைத்ததையாம் எந்தன் முனியே உந்தன் உதவியால்
சுசைமுனியே. இந்த தருணம் தனிலும் அது கருணை புரிந்தருள் தந்தையாகும் எம் சுசைமுனியே. நமக்கு உதவி கொண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இறை மக்கள் பாதுகாவலராகிய புனித சூசையப்பருடைய விழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயரை ஏற்றப்படுவது போல இம்மக்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் புனித சூசையப்பருடைய அடிகளை பின்பற்றி அவருடைய மகனும் இயேசு கிறிஸ்துவின் இதயத்தை பின்பற்றி அவருடைய மனைவியும் அன்னை இயேசுவின் தாயுமாகிய தூய கன்னிமரியாளை பின்பற்றி இந்த புனிதரை நினைவு கூர்ந்து அவர்தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம்.
கொடிக்கு நீங்கள் வணக்கம் செய்துவிட்டது. கொடி ஏறுகின்ற பொழுது கொடியை தொட முற்பட வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பக்தியாக வேண்டிக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.